ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 10 போல் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அது ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி சைஸில் அது கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த வெண்டைக்காய் எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இருக்காது, இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக துவரம் பருப்பு, கொஞ்சமாக அரிசி, எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா மசாலா செஞ்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக மிளகு, சீரகம், கொத்தமல்லி தழை, ஒரு கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஆனியன், இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு, இதையும் இந்த கலவை கூடயே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்படுறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதுதான் இந்த குழம்புக்கு நம்ம போட போகிற மசாலா. ஸோ உங்களுக்கு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா வேணும்னா பச்சை மிளகாய், மிளகெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தயிரை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே தவாவில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, இது கூட நம்ம வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூடவே சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது கிளறி விடணும். இது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது திரிஞ்செல்லாம் போகாது. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 10 minutes இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதையும் இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்து இந்த மசாலா கூடவே நல்லா வேக வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் வெண்டைக்காயில் இறங்கி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது லஞ்சுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் செய்யும் போது இந்த மோர் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது மத்தியானத்துக்கு புளிச்சு போகவோ அல்லது கெட்டு போகவோ செய்யாது. அப்போயுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு கப்பு தயிரை மோர் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த மோரை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா ஒரு 2 டைம் நல்லா பாயில் ஆனால் போதும். ரொம்ப அதிகமாக நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இது நம்ம வெள்ளை பூசணிக்காயில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் வச்சு பண்ண இந்த மோர் குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மோர் குழம்பை வெள்ளை பூசணி அல்லது வெண்டைக்காய் ஏதாவது ஒரு வெஜிடபிள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நல்ல ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.